தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறதுக்கான சாலிடான 2 ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க முடியல, நீங்கள் வந்து பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்க முடியுது, நீங்கள் வந்து அவங்களை படிக்க வேணாம் தடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது உண்மை இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இங்கிலீஷ் படிக்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு பேர்டன் தான். அவங்க இன்னொரு லாங்குவேஜ் எடுத்து வீட்டில், ஏன்னா பேரண்ட்ஸ்க்குலாம் தெரியறது வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ அவங்களே முதல் பட்டதாரி மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இன்னொரு லாங்குவேஜ் படிக்கிறதே அவங்களுக்கு பேர்டன். ரொம்ப ஈஸியாக அவங்க இன்னும் எப்படி படிக்க வைக்கலாம், அடுத்தடுத்த ஸ்டேஜ் கல்லூரியில் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். எவ்வளோக்குள்ள லிட்ரஸி ரேட்டை வந்து நம்ம கூட்டுறோமோ அவ்வளோக்குள்ள நல்லது அப்படிங்கிற மாதிரி. அதை விட்டுட்டு ஹிந்தின்னு இன்னொரு லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேர்டன் ஆகி, ஸோ அந்த ப்ராசஸ் வந்து அவங்க அதுக்குன்னு ஒரு டியூஷன் போகணும், அதுக்குன்னு படிக்க ஆரம்பிக்கணும், அதை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராசஸ் கொண்டு வராமல், ஸோ முடிஞ்ச அளவு அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ப்ராசஸ் இல்லையா? ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு உங்கள் லாங்குவேஜ் தெரியலைங்கிறதுக்காக கற்றுக்கிறது வேற, ஆனால் உங்களுக்கு எங்கள் லாங்குவேஜ் தெரியலைங்கிறதுக்காக நாங்கள் உங்கள் லாங்குவேஜ் கற்றுக்கிறது வேற. போத் ஆர் நாட் சேம் ப்ரோ.